சார் இந்த மாதிரி 150 ரூபாய் டிக்கெட் விக்குது. ஆனா உங்க விஜய் படத்துல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சொல்லிட்டு பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களே, உங்களால அதையே ஒழிக்க முடியல, நீங்க எப்படி சார் ஊழல ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டாம் பாரு கேள்வி. அவரு செங்கோட்டையன் சார்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது பயங்கரமான பேச்சாளர், அதாவது சவுண்டா ஓவரா பேச மாட்டேன், இருக்கிறது தெளிவா பேசக்கூடியவர் தான் செங்கோட்டையன். ஆனா பாத்தீங்கன்னா இவரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு நிலைமை இதுக்கு நீங்க எடப்பாடி கூடயே இருந்துக்கலாம். ஒரு சீனியர் அரசியல்வாதி சார், நீங்க எத்தனை போராட்டம் நடத்திருப்பீங்க, என்னதான் பண்ணிருப்பீங்க. எம்ஜிஆர் முகம் தெரியுது, காரணம் யாரு? கலைஞர். எம்ஜிஆர் படம் ஒண்ணு கூட ஓடாது. அதுக்கப்புறம் தான் கலைஞர் கை வண்ணத்தில் அவர் நடித்த படங்கள் வசனங்களை பேசிதான் எம்ஜிஆரே வெளியில தெரிஞ்சாரு. இல்லைன்னா தெரிஞ்சிருக்க கூட மாட்டாரா தற்கொலை பசங்களா. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுச்சு, இல்லை அவரும் கொடுப்பாருன்னு தோணுச்சு. ஆனா கடைசியில ஒண்ணுமே இல்லை. விஜய் ரசிகர்களுக்கு அவர் பொங்கல் சர்ப்ரைஸ் கிஃப்டோ சரி, இல்ல வேற எந்த விதத்திலும் சரி, எந்த வித ஒரு சந்தோஷமும் படத்துல விஜய் அவர்கள் இதை எப்படி பாக்குறதுன்னே தெரியல. இவர் ஒரு தலைவரா பாக்குறதா, இல்ல ஒரு நடிகனா பாக்குறதா, யாரா பாக்குறதுன்னு தெரியலங்க. ஏன்னா டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியல. சோ அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அவரு எப்படி என்ன யோசிக்கிறாரு, என்ன பண்றன்றது பாத்தீங்கன்னா யாராலும் கணிக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, பக்கா சோம்பேறின்னு மட்டும் தெரியுது. பக்கா சோம்பேறி தலைவன் விஜய் அவர்கள்ன்றது தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது தை திருநாள், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் என்னைக்கு சந்திக்கிறாங்களோ இல்லையோ, அவரோட பிறந்தநாளுக்கும் சரி பொங்கல் அன்னைக்கும் சரி கண்டிப்பா சந்திச்சிடுவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனா விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கவே இல்லை. ஏன் சந்திக்கல? என்ன சார், நான் ஒண்ணு இல்லை சார், சிபிஐல கூப்பிட்டாங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்கு, அதனால என்னால கலந்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களா? இப்போ தேதி 14 முடிஞ்சு, 15 முடிஞ்சு, 16 முடிஞ்சு, இன்னைக்கு 16. இப்போ வரைக்கும் ஏன் உங்களுடைய ரசிகர்களை சந்திக்கல? அப்படி என்ன கலெக்டர் வேலை சார்? என்ன கலெக்டர் வேலை உங்களுக்கு இருக்கு? உங்களுடைய தொண்டர்களை சந்திக்காத தலைவன் எதுக்குன்ற? எல்லாரும் சந்திக்கிறாங்களே. சிஎம் கால் கடுக்க நிக்கிறாரு 5 மணி நேரம், 5 மணி நேரத்துல 6 மணி நேரம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நின்று தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கிறாருங்க. சந்திச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காரு. மகிழ்ச்சியோட அரவணைத்து பேசுறாரு. எது? சிஎம். மற்ற தலைவர்களும் அப்படிதான் பண்றாங்க, எல்லாருமே சந்திக்கிறாங்க. ஏன் சீமான் சந்திக்கல? சீமான் வீட்டுல பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்ன தேவை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா விஜய் என்ன பண்றாரு? அப்படி என்ன பண்றாரு? இதை ஆக்சுவலா ரசிகராகிய நீங்கள் கேட்கணும். நீங்க அவர் ஒண்ணுமே பண்ணலனா கூட அவருக்காக இறங்கி என்ன ஏதோ பேசுறீங்க, தப்பு தப்பா பேச இருந்தாலும் இறங்கி பேசுறீங்க. யாருக்காக? விஜய்க்காக. ஆனா விஜய் உங்களை சந்தித்தாரா? அவர் சந்திக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு விஜய் ரசிகனும் கண்டிப்பா இதை கேட்கணுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? இன்னைக்கு சந்திக்காதவர் எப்போ உங்களை சந்திப்பாரு? உங்களால் தான் நான் அப்படின்னு சொல்றாருல, நான் உங்களை மறக்க மாட்டேன் என்னைக்குமே, நான் அதை பண்ணுவேன் இதை ஃபர்ஸ்ட் சந்தி. இன்னைக்கு சந்திக்காம நீ எப்ப சந்திப்ப? இது கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்படின்னா தலைவன் எப்படின்னா நீ அரசியலுக்கு வந்திருக்க வேணாமே சார். விஜய் சார், நீங்க அரசியலுக்கு வந்திருக்க வேணாமே, நீங்க சினிமாவில் வச்சிருக்கலாமே. இப்படி ஒரு தலைவன் இந்த அளவுக்கு சோம்பேறியா இருப்பாரா? யாராச்சும் இந்த அளவுக்கு ஒரு சோம்பேறிய தலைவனை எப்படி இந்த அளவுக்கு தூக்கி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண துப்பு இல்ல, ஒரு பாஜக எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்ல, நீ எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துவ? என்ன இது ஒண்ணுமே புரியலையே. இல்ல யாருக்காச்சும் புரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதாவது விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல வரீங்க, தயவு செய்து பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு உங்களை சந்திக்காம விஜய் என்ன பண்றாரு அப்படின்றது நீங்க பதில் சொல்லுங்க.
அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பதில் சொல்லுங்க. முட்டு கொடுப்பீங்களா? இப்ப குடும்பம் வந்து நான் உங்களுக்காக தான் நான் பேசுறேன். நீங்க பொங்கல் அன்னைக்கு விஜய் நீங்க பார்த்தாகணும். ஒருவேளை இந்த வீடியோ வந்து விஜய் பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்து உங்க ரசிகர்களை கூப்பிட்டு வந்து சந்திக்கணும், சந்திப்பார். எனக்கு ஒன்னும் புரியலங்க. அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல. அதாவது தேர்தல் பணிக்குழு வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது தேர்தல் பிரச்சாரம் இந்த இடத்துல ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், வழக்கம் போல புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் செங்கோட்டையன். ஆனா செங்கோட்டையன் பேரு 3வது வந்திருக்கு. பாவம் இவரெல்லாம் வந்து செங்கோட்டையன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பயங்கரமான பேச்சாளர். அதாவது சவுண்டா ஓவரா பேச மாட்டேன், இருக்கிறது வந்து தெளிவா பேசக்கூடியவர் தான் வந்து செங்கோட்டையன். ஆனா பாத்தீங்கன்னா இவரு பணத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு நிலைமை. இதுக்கு நீங்க எடப்பாடி கூடயே இருந்துக்கலாம். ஒரு சீனியர் அரசியல்வாதி சார். நீங்க எத்தனை போராட்டம் நடத்திருப்பீங்க, என்னென்ன பண்ணிருப்பீங்க அரசியல். அதாவது உங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேசணுன்றது எல்லாமே தெரியும். ஆனா உங்க பேரை எத்தனாவது போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, இதுக்கப்புறமா நீங்க பாப்பீங்க. ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா, சரி நீங்க வந்து கூட்டம் போறீங்க, எல்லாம் பண்றீங்க, விஜய் ஏன் வந்து கூட்டத்துல வரமாட்டாரு? மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு கூட ஏன் விஜய் வரமாட்டாரு? விஜய் அப்ப என்னதாங்க பண்றாரு? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் கட்சி தொடங்க எல்லாம் பண்ணியாச்சு. விஜய் என்ன பண்ணாரு இப்போ வரைக்கும்? தொண்டர்களை கூட சந்திச்சு சரியா பேச தெரியல. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தி பேச தெரியல. என்னென்ன பண்ணணும், அறிவுரை கூறணும்னு தெரியல. எல்லாத்துக்குமே இப்படியே உட்காந்து எப்படி இது இப்படிதான் உட்காந்து இருப்பீங்களா சவுத்தை பாத்துக்குன்னு? எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க விஜய்க்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சவுத்தை பார்த்து நிறைய உட்காந்துட்டே தான் இருப்பாரு 3 மணி நேரம். அது எதுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அது எதுவும் நோய் இருக்கான் அவருக்கு சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு இப்படி ஒரு தற்கொலை தலைவனை வந்து நான் உலகத்துல இல்ல, அதாவது உலக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவர் பார்த்தது இல்லை. ஐயோ நான் பார்த்தது இல்லைங்க. யாராச்சும் பார்த்திருந்தா தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. நேத்தைக்கு ஒரு நிகழ்ச்சி நினைச்சிங்க. அதாவது பாத்தீங்கன்னா இக்கால இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு பாத்தீங்கன்னா அது அரசியல் தலைவர் ஒரு கட்சிக்கும் ஒவ்வொரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுத்து வர வச்சிருந்தாங்க. திமுக சார்பா ஆராசா வந்திருந்தாரு. அப்புறம் வந்து அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் பேர் சரியா தெரியல, அவர் வந்திருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா தாவேகா சார்பா வந்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்திருந்தாரு. எல்லா கட்சிகளையும் பாத்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் வச்சு கேட்டாங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி நீங்க கையாளுறீங்க, இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுக சார்பா ஆராசா வந்திருந்தாரு. அதுல வந்து ஒரு இளைஞர்கள் ஏஞ்சி கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்ன நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இன்னும் ஒன்றும் எதுவுமே பண்ணவே இல்லை, நீங்க வந்து பாகுபாடு பாக்குறீங்களா, எப்போ வந்து இது முடிவு கட்டுவீங்க, கேட்டா எது கேட்டாலும் வந்து நிதி இல்லைன்னு சொல்லிட்டு கழிச்சு கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஆராசா வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய இந்தியா லெவல்ல வந்து வெடிக்கிற பெரிய போராட்டம் இது இல்ல, இது செக்மெண்டா நடக்கிற பிரச்சனை. எல்லா தூய்மை பணியாளருக்கும் பிரச்சனை இல்லை, ஓரிரு ஜோன்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. இதுவும் வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிடும். நாங்க வந்து 20 வருஷம் போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி பழைய ஊதியம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து யாராலும் நிறைவேற்ற முடியாதது இப்போ நாங்க நிறைவேற்றிருக்கோம். அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து நாங்க சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருப்பாரு. சூப்பரா வந்து ஒரு பதில ஈஸியா வந்து அது லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, அதுல பக்காவா பண்ணிருப்பாரு. இந்த வீடியோ நீங்க பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஓய்வூதியம் திரும்ப வேண்டுங்கிற போராட்டம் 20 வருஷமா இருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளருக்கும் பிரச்சனை இருக்கு. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து நாடு தழுவிய போராட்டம் என்னால சொல்ல முடியாது. ஆனா அதை கூட நிராகரிக்கல, அதற்கான வேலைகளை செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். நல்ல செய்திகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்து செலக்டிவ் சோசியல் ஜூஸ்ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. 20 வருஷத்துக்கு பிறகு தீர்த்தோம். 20 ஆண்டு காலம் இப்போ ஜெயலலிதாவில் முடியல, எடப்பாடியார முடியல, ஏன் கலைஞர் இருக்கும்போது கூட முடியல. 20 ஆண்டு கால பிரச்சனையை இப்போ தீர்த்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்களா 6 மாதம் ஆச்சுன்னு, 6 மாதம் பிரச்சனை நாளை காலம் செய்யலாம். நாளை காலம் பேப்பர் பாருங்களேன், வந்தால் வரும். நடக்குது இல்லை? இந்த வீடியோ பாத்தீங்களா? இதுதான் அதாவது மாணவர்களுக்கு புரிய மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பக்கா விளக்கம் அளிக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு தகவல் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கூட நீங்க சேர்றதுனாலதான் வந்து நீங்க திமுக வந்து வெற்றி பெறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பதில் சொல்றாப்புல. அது அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வாங்க, நான் சொல்றேன். திமுகவோட காங்கிரஸ் இருந்தாதான் சிறுபான்மையினர் நம்புவாங்க, அப்பதான் திமுகவுக்கு பலமே. நாங்க இல்லைன்னா என்னைக்கு வேணா பாஜகவோட
நாங்க இதுல எல்லாம் விதிவிலக்கு வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிதான் பாஜகவோட கூட்டணி வச்சோன்னு அப்ப சொன்னீங்களோ அதே மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இருந்த வாஜ்பாய் இப்ப இல்ல, இப்ப வாஜ்பாய்க்கு எதிர் நேர ஆளா இருக்காரு. ஒரு வாஜ்பாய் இருந்து அந்த மாதிரி செய்திருந்தால் நீங்க சொல்றது கூட நியாயம் நினைக்கலாம். இப்பதான் எல்லாமே முடிச்சிட்டீங்களா, 370 போயிடுச்சு. கோயில் கட்டிட்டீங்க, கோயில் கட்டுறது மட்டும் இல்ல அதுக்குள்ள என்னென்னவோ திரிக்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் வாய்ப்பு இல்லைல்ல, நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றோமே. சொல்றீங்க ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு முதல்ல அவரை சொன்னோம். அவரை சொன்னீங்க வாஜ்பாய் ராங் பர்சன் ராங் பார்ட்டி. இவரு இப்ப வேற ஏதாவது உங்களோட இல்லையா ராங் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்றேன். சரி காங்கிரஸ் இதுக்கு வருவோம் அப்படி சொல்றாங்களே காங்கிரஸ். நான் கேட்டேன் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுவரை செக்யூரிஸ்ட்ல 2 கட்சி சரியா தான் போயிட்டு இருக்கு. அதாவது நெய்க்கு தொன்னையா தொன்னைக்கு நெய்யாம்பாங்க. தொன்னை தெரியுமா உங்களுக்கு? தொன்னையில நெய் ஊத்துனா தொன்னையால நெய் இருக்கா, நெய் இருக்கிறதுனால தொன்னையானா 2 தேவை. ஆனால் நாங்க இருந்தாதான் சர்டிபிகேட்டுங்கிறது மற்ற கட்சிக்கு நீங்க சொல்லலாம், எங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, ஆர் ஆசாத் பக்கவா சொல்றாரு. பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட்சியில வந்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் சொல்லிட்டாரு, அதாவது எங்களோட நிலைப்பாடு அது இல்ல, எங்களுடைய கொள்கையே அது கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதுதான் எங்களுது. இப்ப வந்து அதாவது 2 பேரும் எங்க கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும், இல்ல நான் எங்களால தான் நீங்க வந்து வளர்றீங்க, எங்களால தான் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை, அவங்களோட விருப்பப்படி அவங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆமாங்க, கரெக்ட் தானே, கரெக்டாக கேட்டிருக்காரு, கரெக்டான பதில் சொல்றாரு. இது இத்தனை நாள் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி நீங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க கூட பயணிச்சீங்க, எப்படி வெற்றி பெற்றீங்கன்றது காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும். இதுல யாரை குறிப்பிட்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாணிக்கம் தாக்கூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து எப்படி ஜெயிச்சாருன்றது வந்து அவர் எப்பவே வந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, உங்களுக்காக நீங்க எம்பி ஆகிறதுக்கு உழைத்தவர்கள் யாரு? காங்கிரஸ்காரங்களா? திமுக. உங்களுக்கு ஆளுங்களே இல்ல, எங்க ஆளுங்க உழைச்சானுங்க, நான் கண் கூட நான் பார்த்தவங்க. அதுக்கப்புறம் ஈரோட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய ஆட்களே வரலங்க, எவனும் உங்க துண்டு போட்டுனே வரல, எல்லாம் திமுக தொண்டு போட்டு சுத்தி இருந்தான். நான் களத்துல இருந்து நான் பார்த்தவன், அதையும் நான் பார்த்தவன். அது காங்கிரஸ் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக எதிராக பேசுறீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சீங்க, உங்களுக்காக யாரு உழைச்சான்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எதையும் மறக்க கூடாது. இப்ப வந்து நீங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்கணும், அந்த பங்கு உங்களுக்கு தெரியும் திமுக தரான்னு சொல்லிட்டு நீங்க வேறனே நீ கூட்டணி வேற போற மாதிரி தயவு செய்து போயிடுது. இது வந்து அனைத்து எல்லாருமே அதான் சொல்றது. அதனால காங்கிரஸ் வந்து சிந்திச்சு செயல்பட வந்து காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தேவையில்லாத பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கணும். இது தேவையில்லாத ஒன்று. யார் உங்களுக்காக உழைச்சாங்க? தமிழ்நாட்டுல வந்து திமுக ஒரு கட்சியே கிடையாதுன்றத வந்து அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மறக்க கூடாது. எதுக்குமே ஒரு விஷயத்த வந்து மறக்க கூடாதுன்றது வந்து நான் தெளிவான பதிவு பண்றேன். நான் இது வந்து ஓப்பன் டாக் தான், இது தப்பே கிடையாது. இப்போ வந்து உங்க கூட்டணி வந்து வைக்கிறதுக்காக வந்து நீங்க அதிகமான சீட்டு கேட்கறதோ இல்ல வந்து ஆட்சியில பங்கு கேட்கறதோ இந்த மாதிரி வந்து இது வந்து மிரட்டல் மாதிரி தான் இருக்குது. இந்த மிரட்டல்லாம் வந்து இங்க பண்ணக்கூடாது. இது திமுக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்றேன், சிந்திச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முடிவே எடுக்கக்கூடாது. மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து முடிவு எடுப்பார். முடிவு எடுத்து அவர் தான் சொல்லுவாரு. நீங்க வந்து உள்ள போந்து இங்க பிரச்சனைகள்லாம் வந்து கிள்ளி விட்டு இருக்கிற, அதாவது நான் சொல்றேன் நல்லா போயிட்டு ஒரு விஷயம் அது நீங்க எடுத்து விட்டீங்கன்னா நான் மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு தான்றத வந்து இது நான் மட்டும் சொல்லுங்க, எல்லாருமே சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அங்க வந்து சமூக கருத்துள்ள கேள்விலாம் கேட்டு போக நம்மளுடைய தாவேகா சார்பாக வந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட என்ன கேள்வி தெரியுமா கேட்டாங்க? யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க, வெச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது ஜென்சி கிட்ஸ் பாத்தீங்கன்னா தரமான பட்டார்னு செருப்பால அடிச்சிருக்காங்க. பதில் சொல்ல தெரியாத இந்த தற்குறி சம்பந்தம் எல்லாம் பேசு. அதாவது ஒரு பையன் ஏஞ்சி கேக்குறான், சார் இந்த மாதிரி வந்து 150 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வந்து விக்குது, ஆனா வந்து உங்க விஜய் படத்துல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சொல்லிட்டு பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களே, உங்களால அதையே ஒழிக்க முடியல, நீங்க எப்படி சார் ஊழல ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டாம் பாரு கேள்வி. அவரு பேப்பர் முடிச்சுட்டு ஒரு சொல்றாரு, இங்க பாரு தம்பி, அது வந்து விஜய் விக்கிறது இல்லப்பா, அது தியேட்டர்காரங்க வந்து பண்றது, அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாப்புல, இப்போ பிரைவேட் பஸ் எல்லாம் வருது இல்லப்பா, பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை எல்லாம், அப்ப காசு ரேட் அதிகமா ஏத்துறானாப்பா, அப்பனாப்பா யாருப்பா கேட்கணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார்,
அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன் அந்த 150 ரூபாய் டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்கப்படுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? மிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, இப்ப இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சர் தொடர்ந்து எல்லா பண்டிகைகளுக்கும் வீட்டு கூட போகாம இங்கதான் இருக்காரு. இன்னைக்கு பொங்கல் 17 இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காரு. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. இப்போ அங்க பேருந்து நிலையம் போயிட்டு அங்க வந்து என்னன்னா பஸ் போகுது, கரெக்டா போதா இல்லையா, அந்த ஆம்னி பேருந்துல வந்து எவ்வளவு அரசு நிர்ணயித்த ரேட்டை விட அதிகமா விற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராவது வந்து, அதாவது அரசு அறிக்கை விட்டுருக்கு, யாராவது பாத்தீங்கன்னா அதிகமா டிக்கெட் வித்தாலோ இல்ல பாத்தீங்கன்னா அந்த அரசு நிர்ணயம் பண்ண டிக்கெட்டை விட ரேட்டை விட அதிகமா கூடுதலாக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூடுதலா வித்தன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அது போக பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் சொல்லிட்டு தெளிவா சொல்லியாச்சு. அது போல பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்துறை அமைச்சர் வந்து எல்லா கோயம்பேடுல இருக்கிற வந்து ஆம்னி பேருந்து போய் செக் பண்றாரு. எவ்வளவு டிக்கெட் விற்கிறீங்க, என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லி செக் பண்றாங்க. அதனால வந்து நீங்க பத்தி இன்னொரு கேவலமான வந்து பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. அதாவது எக்ஸாம்பிள்லாம் அது போக பாத்தீங்கன்னா இதை விடுங்க. அதாவது இந்த பையன் கேட்டானா அடுத்த ஒரு பையன் எழுந்து அவன் ஒரு செருப்பால வச்சிருக்கான். அவன் என்ன கேட்டுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சார் இப்ப நீங்க சொல்றீங்களா சார், அது எங்களுக்கு காரணம் இல்ல தியேட்டருக்காரன் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்களா சார், சார் விற்கிறதே உங்க மாவட்ட செயலாளர்கள் தான் சார். இங்கே வந்து டிக்கெட் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து டிக்கெட்லாம் வந்து தியேட்டர் தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, முன்னாடி மக்கள் மன்றங்கள் அந்த டிக்கெட்ஸை கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிவிக்கேவே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எனக்கே வந்து ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கே நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி தான் டிக்கெட் கேட்டுட்டு இருந்தோம். அவங்க சொன்ன விலை 5000 10,000, அதுக்கு கம்மியாக எங்களுக்கு கிடைக்கல சென்னையில். இப்போ இவங்களே தான் நாளைக்கு கேண்டிடேட்டாக வருவாங்க. இவங்க வந்து நாளைக்கு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நான் எந்த ஒரு நம்பிக்கையில வாக்களிக்கிறது? முன்னாடி மக்கள் இயக்கத்திட்டு இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் நேரடியா டிவி கேல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் டிக்கெட் விற்கிறாங்க. நான் வந்து இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற தியேட்டர்ல நான் கேட்டேன், டிக்கெட் எடுக்கிறதுக்கு 5000 6000 சார். 200 ரூபாய் டிக்கெட்டை 5000 6000 சார். இதுக்கு என்ன சார் பதில் சொல்லணும்னு கேட்டா அவர் அவனும் அதே மாதிரி அந்த பையன் கேட்கறான், இந்த மாதிரி இவங்களாம் இப்படி இருக்கிறானுங்களே, இவங்களாம் நாங்க எப்படி சார் ஓட்டு போடுறது? சரியான கேள்வி தானே. ஏன்னா உங்களை எப்படி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது இதை பத்தி தான் கேட்பாப்புல. ஏன்னா நீங்க அதுக்கு தான் தகுதியானவர்கள் சொல்லிட்டு இக்கால இளைஞர்களுக்கு தெரியுது, இக்கால இளைஞர்களுக்கு தெளிவா தெரியுது. அதனால வந்து நீங்க வந்து இளைஞர்கள்லாம் நீங்க ஏமாத்த முடியாது மிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சீப்பான ஒரு கேவலமான வந்து விஷயம்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா எல்லாம் உஷாராயிட்டாங்க. நீங்க நம்பர் 1 டுபாகூர்னு வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதே போல பசங்க மட்டும் இல்ல, ஒரு பொண்ணை வந்து எழுச்சி நின்று கேக்குது கேள்வி, பக்காவான கேள்வி. எதுக்காக உங்க படம் ரிலீஸ் ஆகல, ஏன் இன்னும் விஜய் குரல் கொடுக்கல, ஏன் இன்னும் வந்து பிஜேபி எதிர்த்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. என் பேர் வந்து சுபத்ரா. சோ கரூர் சம்பவத்துல வந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் வந்துட்டு ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பிஎம் சார்னு வீடியோ போடல? சரியான கேள்வி கேக்குது. இவருக்கு பதில் சொல்லாம முழிச்சுட்டு இருக்காப்புல. என்ன சொல், அதெல்லாம் குறுக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பீங்க சார், ஏன் கொடுப்பீங்க? இப்போ வரைக்கும் விஜய் வாயை திறந்து பேசவே இல்லையா? அது உங்களுக்கே தெரியல. அவர் வந்து எதுக்கும் தலையிட மாட்டாரு, உஷாரா. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகணும் விஷயத்துல, அந்த கரூர் மேட்டர் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, தவிர வேற எதுவுமே கிடையாது. கேட்டா சும்மா வாயை திறந்தாலே சும்மா வந்து கொள்கை எதிரின்னு சொல்றது, ஆனா வந்து ஓப்பனா பிஜேபி எதிர்த்து பேசணும்னா பயந்து ஓடிடுறது. இதெல்லாம் பொழப்பா? இதெல்லாம் பொழப்பா? போற இடம் எல்லாம் வந்து இக்கால இளைஞர்கள் கிட்ட வந்து செருப்படி வாங்கிட்டு இருக்கீங்க. நிறைய இளைஞர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றான். அவங்க யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களாம் வந்து விஜய் படத்தை நடிச்சு பிடிச்சவனுங்க. அதாவது விஜய் படத்துல நடிக்கிறாரு, அதை பார்த்து பிடிச்சி கை தட்டி விசிலாச்சவனுங்க அவனுக்கு தான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்க படிச்ச புரிதல் உள்ள இளைஞர்கள்லாம் உஷாரா இருக்கான். நீங்க வரக்கூடாது, நீங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெளிவா இருக்கிறான். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல போட்டுக்கோங்க. நீங்க இங்க வந்து சினிமா அரசியல் வச்சு இங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இங்க ஒண்ணும் புடுங்க முடியாது. அது போல எல்லாரும் சொல்றீங்க என்னது மகளிருக்கு வந்து ஃபுல்லா வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட்ன்றீங்க. எந்த மாதிரி மகளிருக்கு சப்போர்ட் நினைக்கிறீங்க நீங்க? திமுக ஓட்டு போடாம நீங்க வந்து தாவேக ஓட்டு போட எப்படி நீங்க சொல்றீங்க? ஏங்க திமுக பண்ணாத விஷயம் யாரும் பண்ணது இல்லைங்க. மகளிருக்காக எவ்வளவு பண்ணிருக்கிறாங்க. சொத்தில் சம உரிமை கொடுத்தது யாருங்க? யாரு கொடுத்தா?
அது ஒண்ணு வெளியே வந்ததுனால மகளிர் தைரியமா வெளியே வர ஆரம்பிச்சான். அதை விடுங்க, போலீஸ், பெண் போலீஸை வந்து கொண்டு வந்தது யாருங்க? போலீஸ் துறையில பெண் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? அவங்க சேர்த்து விட்டா? கலைஞர் தாங்க எல்லாம் கொண்டு வந்தது. எல்லாம் மறந்துடுவான்னு நினைச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. பெண் இந்த அளவுக்கு தைரியமா வரான், தைரியம் வெளியில வந்து ஆணுக்கு நிகரா வந்து எல்லா தொழிலும் சாதிச்சுட்டு இருக்காங்க. காரணம் யாருன்னு? திமுக தான், வேற யாருமே கிடையாது. அப்படி இருந்த மகளிருக்கு வந்து விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு சிலர் போடுவாங்க. அவங்க யார் தெரியுமா? ஒரு லேடி வந்து பேசினாங்க பாத்தீங்களா, என் குழந்தை நாங்க பறி கொடுத்துட்டோம், ஆனா என் குழந்தையால வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நான் கிட்ட போய் பார்த்துட்டேன். பாருங்க, அந்த குழந்தை இறந்ததுக்கு ஆனா அந்த அம்மா சொல்றாங்க விஜய் நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா. இவங்களாம் யாருன்னா சினிமா கவர்ச்சியில இருந்தவங்க. ஏன் விஜய் எங்க அண்ணன், எங்க வீட்டு புள்ள, எங்க மாமா, எங்க ஐ என்னமோ சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து எதுக்கு சினிமா கவர்ச்சி? அதான் அந்த சினிமால வரதுனாலதான் வந்து விஜய் வந்து பிடிச்சிருக்கு தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட கேளுங்க விஜய் என்னமா பண்ணாருன்னு கேளுங்க, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா வந்து அதுக்கு ஒரு புரிதல் இல்லாம ஒரு படத்தால வந்து எனக்கு வந்து விஜயை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தவிர மத்தபடிலாம் இல்ல. அவங்களாம் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம என்னதான் திட்டங்கள், அதாவது திமுக கொண்டு வந்த திட்டங்களை பத்தி அந்த பெண்கள் கிட்ட சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி மனநிலையில உள்ள பெண்கள் வந்து எப்படி வந்து சொன்ன திட்டங்களை எடுத்துப்பாங்க? அவங்களுக்கு விஜய்னால பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்? படத்துல நடிக்கிறாரு பிடிக்கும், அவ்வளவுதான். அதை தவிர்த்து அவங்க மனசுல எல்லாம் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். அது போல பாத்தீங்கன்னா சில தற்கூறிகள் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு பராசக்தி மேல பிரச்சனை இல்லைங்க, அதுல வந்து கலைஞர் வந்தாரு பாருங்க, அதுதான் பிரச்சனையே. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் எப்படிங்க வந்தாரு? கலைஞர்லாம் அப்ப கிடையவே கிடையாது. கலைஞர் எப்படி வந்து உட்கார்ற மாதிரி நீங்க காட்டுறீங்க, வரலாற்று பிழை, வரலாற்று தப்பு, இந்த படம் வந்து சரி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர்ன்னு இருக்கானுங்க. தற்கூரி பையில 1967 வந்து கலைஞர் வந்து மினிஸ்டரியா, அண்ணா முதலமைச்சரா இருக்கும் போது கலைஞர் மினிஸ்டர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரு. அது கூட உனக்கு தெரியல. சரி, என்ன பண்ண எம்ஜிஆர் வந்து கலைஞரை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றானுங்க. டேய், கலைஞர் தான்டா எம்ஜிஆரை கூட்டிட்டு வந்தாரு. எங்க இருந்து? காங்கிரஸ்ல இருந்து. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் முகம் தெரியுது காரணம் யாரு? கலைஞர். எம்ஜிஆர் படம் ஒண்ணு கூட ஓடாது. அதுக்கப்புறம் தான் வந்து கலைஞர் கை வண்ணத்தில் அவர் நடித்த படங்கள் வசனங்களை பேசிதான் எம்ஜிஆரே வெளியில தெரிஞ்சாரு. இல்லைன்னா தெரிஞ்சிரு கூட மாட்டாரா தற்கூரி பசங்களா. இது இந்தி போராட்டத்துக்கும் வந்து கலைஞருக்கு சம்பந்தம் இல்லையா? டே, அதுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க கள்ளக்குடியில. எம்ஜிஆர் எங்க போனாரு? எம்ஜிஆர் வந்து 1001 படம் வந்து நடிச்சிருந்தாரு. அப்போ இந்த வரலாறு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. எம்ஜிஆருக்கும் இந்தி திணிப்புக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. கள்ளக்குடியில போராடி கைதானவர் கலைஞர். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. அரசியல் வரலாற்று தெரியாம ஏண்டா விஜய் படம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் மூளை கிடையாதடா. எங்கன்னா மூளை எங்கன்னா வித்துட்டு வந்துருவீங்களா? இப்படிதான் கேட்க தோணுது. இப்படிதான் இருக்கிறானுங்க இவனுங்க தற்கூரி ரசிகர்கள்.